மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுமா, அது என்ன வழி? சொல்லுமா மாலதி, அது என்னம்மா வழி? அதுக்கு ஒரே வழி எனக்கு நானே தண்டனை கொடுக்கறது தான். மாலதி, மாலதி, நீ என்னம்மா சொல்ற? எனக்கு பயமா இருக்குமா? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. தப்பு செஞ்சவனா அதுக்கான தண்டனையை எனக்கு நானே கொடுத்தாதான் நல்லா இருக்கும். மாலதி, மாலதி, நில்லுமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. மாலதி, இது பாரு, நில்லுமா. அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு வந்துடாத. சொன்னா கேளு. இல்லப்பா, இந்த பாவிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவ ஆவேசமா போறா பாருங்க, அவளை தடுத்துறது பயமா இருக்கு. ஐயோ, அம்மா ரேவதி, சுந்தர் மாப்பிளைக்கு போன் போடுமா. சீக்கிரம் எடு, சீக்கிரம் எடு. என்னம்மா? ஹலோ. ஹலோ மாப்பிள, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க அத்தை. நான் என்னன்னு சொல்றது மாப்பிள? நீங்க மாலத்திய மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதுல இருந்து மாலத்தி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. ராத்திரி பூரா சரியா தூங்கவே இல்ல. இப்போ நாங்க உங்ககிட்ட வந்து பேசி பாக்குறோம்னு அவளுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தோம். ஆனா மாலதி, அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு, எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், அப்போவாவது அவர் என்ன மன்னிக்கிறாரா பாப்போன்னு ஆவேசமா பேசிட்டு வீட்டை விட்டு போயிட்டா மாப்பிள. மாப்பிள, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள. அவ உங்க வீட்லயே வந்து உட்காந்துட்டு உங்க வீட்லயே பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காளா? அவ பூச்சாண்டிக்கு நீங்க வேணா பயப்படலாம், நான்லாம் மசிய மாட்டேன் மாப்பிள. இத பாருங்க, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நீங்க போனை வைங்க முதல்ல. அம்மா, என்னம்மா மாமா சொன்னாரு? யார் மன்னிச்சாலும் மாப்பிள மாலத்திய மன்னிக்க மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனையும் என் தங்கச்சியும் நான் சேர்த்து வச்சு பார்த்தது, சந்தேகப்பட்டது தப்புதான். அந்த கொலைகார பாவி அர்ஜுன் சதி பண்ணி சாந்தி அனுப்பி வச்சு என் மனசை மாத்திட்டான். அதனாலதான் உங்க மேல சந்தேகப்பட்டு நான் வேலைக்கு போனேன். இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு. நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் தங்கச்சி என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. ஆனா என் புருஷனுக்கு என்ன மன்னிச்சு ஏத்துக்கிற மனசு வரல. அப்படின்னா நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? சரி, நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். மறுபடியும் அந்த கடல் இருக்க பக்கம் போயிருக்கா. அவ பாட்டுக்கு என்ன பண்ண போறாலும் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இனிமே எதுக்காகவும் மாலதி அந்த தப்ப பண்ண மாட்டா. மாலதிக்கு அந்த அளவுக்கு நான் தைரியம் கொடுத்திருக்கேன். நீங்க கவலைப்படாம வாங்க சம்பந்தி. என்னால கவலைப்படாம இருக்க முடியலையே. நான் என்ன பண்ண போறேன்? புருஷன் பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் வேதனைக்கும் நான் பேசின பேச்சுதான் காரணம். அவ்வளவு கேவலமா நான் அவரை பேசிட்டேன். அப்படி பேசின என் நாக்கு இனிமே எனக்கு எதுக்கு? எனக்கு வேண்டாம். அந்த நாக்கு எனக்கு இருக்க வேண்டாம்.
அறிவு கெட்டவள, என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்க? நான் கருத்துக்கிட்டு அப்புறம் எப்படி உயிரோடு இருப்ப? ஏன் உனக்கு அந்த அறிவு கூட இல்லாம போயிடுச்சு? உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உங்களுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேன். என்னால நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. யாரோ ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்பு. யாரோ சொன்னதை கேட்டேன்னா உங்க மேல தப்பு இல்லன்னு எங்க அப்பா அம்மா சொன்னதை நம்பல, என் தங்கச்சிங்க சொன்னதை நம்பல, மரகதத்தை சொன்னதையும் நம்பல. போலீஸ்ல புகார் கொடுத்து பேப்பர்ல தப்பான செய்தியை வரவழைச்சு உங்களையும் என் தங்கச்சியும் அவமானப்படுத்தி ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். செய்யாத தப்புக்காக எத்தனையோ தடவை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டீங்க, கெஞ்சி கதறி பாத்தீங்க. எதுக்கும் மனசு இறங்காம உங்களை எடுத்து எரிஞ்சு பேசி நான் துரத்தி விட்டுட்டேன். ஐயோ ஐயோ, ஒரு நாள் நீங்க என்ன தள்ளி வச்சதே என்னால தாங்கிக்க முடியல. ஆனா இத்தனை நாள் உங்களை நான் தள்ளி வச்சது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கல்லஞ்சிக்காரியா நான் இருந்திருக்கேன். நான் செஞ்சது எல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, அது அத்தனையும் பாவம். கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டி பண்ணக்கூடாது பாவம். இவ்வளவு பாவத்தையும் பண்ணிட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன மன்னிக்க கூடாது, உயிரோட இருக்க தகுதி இல்லாதவள மன்னிக்கவே கூடாது, நான் உயிரோடவே இருக்க கூடாது. தப்பு மாலதி, நாக்காரத்துக்கிட்ட செத்து போறதால நீ இது வரைக்கும் மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுனதெல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா? வார்த்தைய கொட்டினதுதான். பிராயச்சித்தமா நீ என்ன பண்ணாலும் அதை அள்ளி எடுக்கவே முடியாது. மாப்பிள்ளை ஒரு நாள்ல பட்ட வலி வேதனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து மனசு சமாதானமாகி உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துதாமா ஆகணும். செஞ்ச தப்புக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் அது மட்டும்தாம்மா. ஆமா மாலதி, சம்மந்தி சொல்றதா சரி. எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாம எதையாவது ஏடா கூடமா பண்ணி உன் வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்காத. சாக வேண்டிய நாங்களே குத்துக்கலாட்டம் இருக்கும்போது நீ ஏமா உன் வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்கிற? அதை என்னால தாங்க முடியாதுமா. என்னை இவரால மன்னிக்க முடியாது, ஏன்னா நான் அவ்வளவு பாவம் பண்ணிட்டேன். நான் செத்தா கூட இவரால என்ன மன்னிக்க முடியாது. அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? சுந்தரு, இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கதறா. அவளை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னடா? நான் தான் சொன்னல, அவரால சொல்ல முடியாது. அவரை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, என்னையும் தடுக்காதீங்க. ஐயோ மாலதி, மாலதி. வேண்டாம் மாலதி, முழு மனசோட நீ திருந்தினதுக்கு அப்புறம் எந்த விதத்திலையும் நீ உன்னை தண்டிச்சுக்க கூடாது. ஆமா மாலதி, இப்ப நான் நம்புறேன். நீ திருந்திட்ட, உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கிறேன்.
வா போலாம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வார்த்தையே அதெல்லாம் கிடைக்கல. அவசியமே இல்ல மாமா, நீங்க வாங்க போலாம். வா. வாமா. நல்ல வேளை என் பையன் சமாதானமாகி ஏத்துக்கிட்டான். இனி சாகிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலை இல்ல. இவங்களோடய டேரா போட்டுற வேண்டியதுதான். ம்? எனக்கு அட்ரஸே இல்லை. அப்படின்னா எனக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம். கணவனை நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக உயிரை பணயம் வைத்து போராடி கொலையாளியை கண்டுபிடித்த இளம் பெண் விஸ்வா. விஸ்வாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலை குற்றவாளியை தன் உயிரை பணயம் வைத்து கண்டுபிடித்து பெண் குலத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார் நந்தினி என்கிற இளம் பெண். தான் செய்யாத கொலைக்காக கொலைப்பழி சுமத்தப்பட்டதால் தலைமறைவாக இருந்து வருகிறார் விஸ்வா. விஸ்வாவின் மனைவிதான் நந்தினி. உண்மையான கொலையாளியை கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததன் மூலமாக தனது கணவன் விஸ்வா ஒரு அப்பாவி என்று நிரூபித்திருக்கிறார் நந்தினி. தலைமறைவாக இருக்கும் விஸ்வாவிற்கு நந்தினி சொல்லும் செய்தி: இனிமே நீங்கள் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. லேண்ட் ஓனரை கொலை செய்து உங்கள் மேல் பழி போட்டது அந்த அர்ஜுன் தான் என்று நான் நிரூபித்து விட்டேன் விஸ்வா. இதுக்கப்புறம் இதற்கு மேலும் நீங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நீங்க எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நீங்கள் காணாமல் போனதால் நம் வீட்டில் என்னென்னமோ நடந்து விட்டது. அதையெல்லாம் பேப்பர் மூலமாக சொல்ல முடியாது விஸ்வா. அருணா? ஹலோ. ஏய், நான் அருணா பேசுறேன்டி. என்ன அருணா, சென்னைக்கு போனதும் என் வாய்ஸுக்கும் அகிலா வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியலையா? நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமா. நான் அதை விட பெரிய டென்ஷன்ல இருக்கேன் அங்கிள். ஓஹோ. அட்டென்ட் பண்ணது அகிலா நினைச்சு நான் அப்படி சொல்லிட்டேன். சாரி அங்கிள். போனை கொஞ்சம் அகிலா கிட்ட கொடுங்களேன். என்னம்மா இந்த சின்ன வயசுல உனக்கு பெரிய அதிர்ச்சி? ஐயோ, அது எங்க வீட்ல ஒரு ப்ராப்ளம். அது எதுக்கு உங்களுக்கு? போன் அவகிட்ட கொடுங்களேன். அம்மா, அவ கோயிலுக்கு போயிருக்காம்மா, அதான் போனை வச்சுட்டு போயிட்டா. நீங்க கூட போகலையா? கோயிலுக்கு போனாலும் குளத்துக்கு போனாலும் சின்ன சிறுசுக போற இடத்துக்கெல்லாம் நான் எப்படிமா கூடவே போக முடியும்? அது நாகரிகமாவும் இருக்காது. நானும் எவ்வளவுதான் சொன்னாலும் என் பொண்டாட்டிக்கு மட்டும் அது உரைக்கவே மாட்டேங்குது. அடுத்த தடவை நீ வரும்போது நீ தான் அவளுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும். சொல்றேன் அங்கிள். அகிலா எப்ப வீட்டுக்கு வருவா? அவங்க எப்படியும் வர்றதுக்கு 2.5 hour ஆகுமா. சரி அங்கிள். சப்போஸ் அகிலா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டானா எனக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் அருணா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ என்ன அங்கிள் அங்கிள் கூப்பிடுறத விட அழகா மூர்த்தி மூர்த்தின்னு கூப்பிட. ஹலோ ஹலோ. போனை வச்சுட்டாலே.
விஸ்வா இவ்ளோ பெரிய அயோக்கியனா? நந்தினி, அந்த செய்தியை எத்தனை தடவை தான் படிப்ப? காலையில இருந்து 10 தடவைக்கு மேல படிச்சு முடிச்சிருப்ப. விஸ்வா இத ஒரு தடவை கூடவா படிக்காம இருந்திருப்பான்? இங்க பாரு, நிச்சயமா படிச்சிருப்பான். கண்டிப்பா இன்னைக்கோ நாளைக்கோ அவன் வீட்டுக்கு வந்துருவாம்மா. நீ கவலைப்படாம இரு. என்ன நந்தினி, நான் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? சரி, மாலதி உங்க வீட்டை விட்டு கிளம்பி போனதை நினைச்சு கவலைப்படுறியா? அதான் சுந்தர் போயிருக்கான்ல, கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துருவாமா. மாலதி, சுந்தரு, நில்லுப்பா. முதல்ல வலது கால வச்சு உள்ள போம்மா. அத பாரு, மாலதி வந்துட்டா பாரு. ஏமா, எங்களுக்கு என்ன இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சா என்ன? இல்லப்பா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. புதுசா உங்க வாழ்க்கையை தொடங்க போறீங்க. அதுக்குதான் வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்கன்னு சொன்னேன். சம்பந்தி சரியா தான் சொல்றாங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. அப்புறம் எதுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. போங்க. 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 மாலதி, ஏதோ நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனியாமே, எங்கம்மா போன? கோயிலுக்கு. கோயிலுக்கா? ஆமாமா, எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்காக தான் கோயிலுக்கு போவாங்க. ஆனா இவ நாக்க அறுத்துக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா. அட கொடுமையே, என்னம்மா என்னாச்சு உனக்கு? பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? நான் ஒரு 2 நிமிஷம் லேட்டா போயிருந்தேனா என் நேரத்துக்கு நாக்க அறுத்துக்கிட்டு மயங்கி விழுந்திருப்பா. என் புருஷனை எடுத்தெறிஞ்சு பேசுனதுனால தானே அவர் என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரை தப்பா பேசின நாக்கு இனி எனக்கு வேண்டான்னு சொல்லி கத்தி எடுத்து நாக்கு அறுத்துக்க போயிட்டாமா என் மருமக. கரெக்டா சுந்தர் வந்து கத்தியை தட்டி விடலன்னு வச்சுக்க. ஐயோ வேண்டாம், அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னம்மா இதெல்லாம்? மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அக்காக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப லேசான மனசு, டக்குன்னு உடைஞ்சு போயிடும். எக்கு தப்பா எதையாவது பண்ணி ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிடுவா. நீங்க போய் அவளை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன்ல. இப்ப நீங்க கரெக்ட் டைம்க்கு போகாம இருந்திருந்தா அக்காவோட கதி என்ன ஆயிருக்கும்? அப்படி போய் சேர்ந்திருந்தாலும் அதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பேசாதீங்க மாமா, வாயை மூடுங்க. பின்ன நந்தினி, இவ பண்ண காரியத்தால எத்தனை நாள் நீயும் நானும் எப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டோம். அத ஒரு 2 நாளாவது அனுபவிச்சாதான் நம்மளோட வலியும் வேதனையும் என்னங்கிறது இவளுக்கு புரியும். அத புரிய வைக்காம இவளை மன்னிச்சு ஏத்துக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நீ படிச்சு படிச்சு சொல்லியும் நான் போய் இவளை கூப்பிடாம இருந்தேன். என்ன விடு, நான் ஆம்பளை. ஊருக்காரங்க என்ன பார்த்து காரி துப்புனாலும், முன்னாடி விட்டு பின்னாடி தப்பு தப்பா பேசினாலும் நான் பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா நீ அதையெல்லாம் தாங்க முடியாம நடு ரோட்ல நின்னு கதறி அழுத. ஓடி வந்து கதவை அடைச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூங்காம கொல்லாம புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு கிடந்த. 1 நாளா 2 நாளா எத்தனையோ நாள் இது நடந்துச்சு.
ஆறுதல் சொல்லி உன்னை தேத்த முடியாம ஆனா அம்மாவும் தவியா தவிச்சது எங்களுக்கு தான் தெரியும். இல்ல மாமா, எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். நாம அனுபவிச்ச சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணுமே தவிர நாம அனுபவிச்ச துன்பத்தை கொடுக்கணும்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. அது மனுஷ தன்மையே இல்ல. அவரு திட்டாத நந்தினி, அவரு சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீ பட்ட கஷ்டத்தையும் வேதனையையும் 2 நாளாவது நான் அனுபவிச்சாதான் என் மனசு ஆறும். அந்த தண்டனை எனக்கு வேணும். உங்க 2 பேருக்கும் நான் அவ்வளவு குடும்பம் பண்ணிருக்கேன். இல்லக்கா, நீ செஞ்சது எல்லாமே உன்னோட அறியாமையால செஞ்ச தப்பு. அதுவும் இல்லாம இப்ப நீ திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டுட்ட. இதுக்கப்புறமும் உனக்கு தண்டனை கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.